Hi viewers, இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோர் பிளான், அதாவது டைல்ஸ், மார்பிள் இந்த மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். அந்த மார்பிளோட சைஸ் கஸ்டம் சைஸ். இப்போ உங்களுக்கு 2x2 டைல்ஸ் வேணும், 2x4 டைல்ஸ் வேணும் அப்படி இல்லாட்டி கஸ்டம் ஷேப்ஸ், ஓகேங்களா? ட்ரையாங்கிள் ஷேப் டைல்ஸ், இந்த மாதிரி ஆக்டாகன் டைப் டைல்ஸ் எது வேணுமோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். மார்பிள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் கட்டிங்லாம் வரும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிப்போம். ஃபீட்டு நான் ஃப்ளோர் எடுக்கிறேன், ஓகேங்களா? டேபிளில் போயிட்டு டூப்ளிகேட், 6 inches, 6 inches, 6 inches, ஜஸ்ட் ஒரு ஹால்னு வச்சுப்போமே, ஒரு 20 by 14. ஓகே, கொடுத்துட்டேன். இதான் நம்ம ஃப்ளோர். ஓகேங்களா? இப்போ இதோட கான்கிரீட் திக்னஸ் வந்து 6 inches வரும். இதுக்கு மேலே 1 inch டைல்ஸ் லேயிங் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டமேட் டைல்ஸ் இதை நான் செலக்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, எடிட் டேப் வரேன். திக்னஸ் 6 inch இருக்கு. ஸ்ட்ரக்சரில் போயிட்டு அதில் போயிட்டு ஒரு 6 inches பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? கீழே மெயின் ஸ்ட்ரக்சர் 5 inches, அதான் கான்கிரீட் திக்னஸ். இங்கே 1 inch இப்போ மார்பிள் இதை வச்சுப்போம். இப்போ நான் இது எக்ஸாம்பிளுக்கு 1 inches கொடுத்துருக்கேன். நீங்கள் 15 mm 20 mm இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிச்சுட்டேன். இந்த 5 inch கான்கிரீட்டு ஃபில்லிங் ஏரியா, இந்த 1 inch வந்து அந்த டைல்ஸ் ஆர் மார்பிள் லேயிங் திக்னஸ், ஓகேங்களா? இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பார்ட்ஸ் கொடுக்குறேன். பிரிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? 5 inch தனியாக, 1 inch தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த டாப் லேயரை செலக்ட் பண்ணிட்டு டிவைட் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கெட்ச் ஒரு பவுண்டரி ஃபார்மேஷன் பார்த்தீங்களா, நம்ம ஒரு லெவல் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா இதான் ஷேப்னு வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி ஒவ்வொரு பீஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா. நாம் வந்து நான் ஒரு 2 mm ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இது தனி பீஸ் ஆயிடுச்சு. இது தனி பீஸ் இருக்கு. இது எல்லாம் தனித்தனி பீஸ். ஓகே, அந்த எட்ஜஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதான் நம்ம 2 mm கேப் கொடுத்து. ஓகே, இன்னொரு ஃப்ளோரிங் பக்கத்துலேயே கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? just do it create part. ஓகேங்களா? டாப் பார்ட்டை edit பண்ணோம். edit save.
அதே மாதிரி ஒரு 2 அடி ஆஃப்செட். அதுக்குள்ள ஒரு 6 inches. ஏன்னா கேப் 2 mm பிரிச்சாச்சு. ஒரு தனித்தனியா பிரிச்சு இப்போ உள்ளோட செலக்ட் பண்ணி டிவைட் பார்ட்ஸ் ஸ்கெட்ச் இது மாதிரி போடுறோம். சும்மா ஒரு இது எக்ஸாம்பிள் 3 இது 8 inch. boundary. ஓகேங்களா? இந்த ஏரியா வர பேக் வந்துட்டேன். இந்த 2 mm மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்களா, அதோட அவுட்டர்ல இருக்கனால இந்த எட்ஜ் கட் ஆகுது. கரெக்டா இந்த இதோட எட்ஜெல்லாம் வைக்கணும். இது 2 mm கேப் பார்த்தீங்களா, அதனால எடுத்துட்டாங்க. இவங்க பாருங்க கிளியரா கட் ஆகிருக்கலாம். இந்த லேயர் போட்டாச்சு. இப்போ இந்த இதையும் உங்களுக்கு எப்படி கட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். அந்த இதை பார்த்துக்கோங்க. இதுல இருந்து இங்கே தான் நீங்க வெளியே லைன் போயிடுச்சுனாலும் உங்களுக்கு கட் ஆகும். ஓகே, ஓகேங்களா? செக் பண்ணுவோம். 8 inch boundary கரெக்டா ஒவ்வொரு டைட்ஸா இருக்கும். ஓகேங்களா? பவுண்டரி இன்னர் அவுட்டர் பவுண்டரி இல்லாதனால கட்டாங்க. இப்போ கட் ஆகும். ஓகேங்களா? போட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி கட்டணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் கொஞ்சம் வீடியோ ரொம்ப வேறக்கூடாதுக்காக கொஞ்சம் சிம்பிளாக நான் பண்ணுறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டா செக் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருக்கும்போது கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கு தனியாக அந்த டவுட்ஸ் மட்டும் தனி வீடியோவும் உங்களுக்கு நான் போடுவேன். ஓகேங்களா? இதை நம்ம கேப் வைக்கல. கேப் வச்சா இதெல்லாம் கேப் வைக்கணும். இந்த இது கூட தான் நம்ம கேப் வச்சோம். உள்ள போட்டு எதுவுமே நம்ம கேப் வைக்கல. அதே மாதிரி இந்த டைஸும் செலக்ட் பண்ணி பார்ட்ஸ் ஸ்கெட்ச் ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே போட்டால் வராது, இங்கே போடணும். ஓகேங்களா? அதனால ஏஜை கரெக்டாக யூஸ் பண்ணும்.
ஓகேங்களா? இதே மாதிரி கஸ்டம் ஷிப் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். இப்போ நான் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பை ஒரிஜினல் டீக்கில் இருக்கும். அதான் டீக் பண்ணிட்டீங்கன்னா மெட்டீரியல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு சம் ஆஃப் மார்பிள் கிரியேட் நியூ மார்பிள் ட்ரிகான் நான் ஏதோ ஓகேங்களா? சேம் வே இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு அது மட்டும் எடுத்து வந்துட்டு இதெல்லாம் மார்பிள் 21 நம்ம கொடுத்தது இருக்கும். இதையே அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு appearance இதே மாதிரி நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இது எதுக்கு ஒயிட் மார்பிள் வேணும் பண்ணுறேன். ஒயிட் மார்பிள் appearance போயிட்டு ஓகே இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மொத்தமாக ஒன்று ஒன்றா தான் பிக் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் அலைன் பண்ணணும் இல்லை. போயிட்டு அன்டிக் பண்ணிட்டு நம்ம வச்ச மெட்டீரியல் மார்பிள் ஒயிட் இருக்கும் அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. சர்ச் ஒயிட் மார்பிள். ஓகேங்களா? இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி நேராக கான்செப்ட்லாம் அடுத்த வீடியோவில்